Hi guys, இது நம்ம சேனல் கத்துக்க நிறைய இருக்கு. நம்ம சேனல்ல beginner to advanced level course போயிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு lesson 5. ஆல்ரெடி lesson 4 வரை கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். கம்ப்ளீட் பண்ண எல்லா லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்கிறேன். வீடியோட எண்டிங்ல கார்ட்லயே வரும். சோ மறக்காம போய் பாருங்க. இன்னைக்கு lesson 5ல நம்ம difference between formulas and functions ஐயும் board mass அப்படிங்கற ஒரு டெக்னிக்கையும் பார்க்க போறோம். ரெண்டு lesson முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்சர்சைஸ் இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ வந்து formulas and functionsனா என்னன்னு பார்க்கலாம். First functions. Functions அப்படினா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில திங் டிஃபால்ட்டா சிஸ்டம்லயே இருக்கும். அதை நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அடிஷனோ இல்லை காலம் பில்ட் பண்ணுறதோ இதெல்லாமே டிஃபால்ட்டாக எக்ஸல்லே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போது நான் இந்த 3 நம்பரையும் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் தெரியும். ஸோ இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணி இங்கே போடணும் அப்படின்னா லெசன் 4லேயே பார்த்துருப்போம் எப்படி சம் பண்ணணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம். ஸோ ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் சம்மில் போயிட்டு சம் அப்படின்னு கொடுத்தோம்னா இதோட அவுட்புட் வந்துடும். அதே மாதிரி தான் இது 3க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி சம்மில் போயிட்டு இது 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஆட்டோ சம்மில் ஆவரேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணால் அதோட ஆவரேஜ் வந்துடும். இதுலேயும் மேக்ஸிமம் ஆர் மினிமம் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் தான். ஆட்டோ சம்மில் மேக்ஸிமம் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா அதோட மேக்ஸிமம் நம்பர் வந்துடும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது. டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு திங்கை நம்ம யூஸ் பண்ணி அவுட்புட் கொண்டு வந்தோம்னா அதுதான் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபார்முலாஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஆன்சரை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு எந்த ஒரு ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி ஈக்குவல் டு யூஸ் பண்ணால் தான் அது ஃபார்முலா அப்படின்னு கன்சிடர் ஆகும். ஸோ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணேன் இல்லையா, ஒரே லைனில் இருந்து தொடர்ந்து ஒரே லைனில் இருந்தனால நம்ம வந்துட்டு சம்மோ ஆவரேஜோ கவுண்ட்டோ யூஸ் பண்ணி ஈஸியாக அவுட்புட் கொண்டு வந்துட்டோம். பட் இப்போது இந்த 8 அப்படின்ற வேல்யூவையும் சேர்த்து இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போது எப்படி அவுட்புட் கொண்டு வர்றது, அதுக்கு தான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. நம்மளாம் ஓனாக க்ரியேட் பண்ணுற ஒரு திங் தான் ஃபார்முலா. அதாவது ஈக்குவல் டு சம் பண்ணணும் அப்படின்னா SUM அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா இங்கே இருக்கிற எல்லாமே சம் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சம்மை குறிக்கும். அதை டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போது சம் அப்படின்னு டைப் பண்ணதுக்கப்புறம் டேபு கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபார்முலா வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், 8 காமா அடுத்து என்ன நம்பர் ஆட் பண்ணணுமோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணணும், காமா அடுத்து என்ன நம்பர், அடுத்து இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடித்தோன்னா அதோட அவுட்புட் வந்துடும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் கவுண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு COUNT அடிக்கும்போது கவுண்ட் வந்துடும். ஸோ எந்த வேல்யூ எத்தனை வேல்யூன்றதை செலக்ட் பண்ணணும், காமா எந்தெந்த வேல்யூ நான் செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடித்தோம்னா இதில் 4 நம்பர் இருக்குது. நம்ம பார்த்தாலே தெரியுது. பட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணணுன்னு ஒரு சின்ன இடமா கொடுத்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபார்முலானா என்ன அப்படின்னு. சும்மா ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். ஃபங்க்ஷன் அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணோன்னா அதுதான் ஃபங்க்ஷன். ஃபார்முலாஸ் அப்படின்னா ஓனாக க்ரியேட் பண்ணுறது, அதாவது நம்மளாம் ஓனாக எழுதுறது. ஓனாக மீன்ஸ் நம்மளாக திங்க் பண்ணி எழுத தேவையில்லை, இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஓனாக எழுதுறது பேர் தான் ஃபார்முலாஸ். ஃபஸ்ட் டாபிக் முடிஞ்சு இப்போ செகண்ட் டாபிக் போர்ட் மாஸ். போர்ட் மாஸ் அப்படின்னா அதோட அப்ரிவேஷனை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ப்ராக்கெட், ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், இதுதான் அதோட அப்ரிவேஷன். ஸோ போர்ட் மாஸ் அப்படின்னா என்ன, போர்ட் மாஸ் அப்படின்னா ஸ்கூல் டைமிங்லலாம் நம்ம வந்து மேக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது இப்போ அடிஷன்ஸ் சப்ட்ராக்ஷன் அப்படின்னா மட்டும் நம்ம அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் ஒரு சம்மில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே இருக்குது அப்படின்னா அதை ஒரு சில மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட் எதை சால்வ் பண்ணணும், செகண்ட் எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அதுதான் போர்ட் மாஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஒரு சம் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை போர்ட் மாஸ் ரூல் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுவோம். ஸோ இந்த சம்மில் எப்படி சால்வ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அடுத்து ஆர்டர் அப்படின்னா பவர்லேயோ இல்லை ஸ்கொயர்லேயோ வந்துருந்துச்சு அப்படின்னா ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டிவிஷனை சால்வ் பண்ணணும், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன். இப்படி தான் நம்ம இந்த மாதிரி உள்ள சம்மை சால்வ் பண்ணுவோம். ஸோ போர்ட் மாஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடியது ப்ராக்கெட். எந்தெந்த நம்பர்லாம் ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி போடணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் அப்படியே நம்ம கீழே போடலாம். 3 + 4 + 2/2. இப்போ 2/2 எப்படி போடணும் அப்படின்னா 2 அப்படின்னு எழுதிட்டு
Control 1 அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா ஃபார்மேட் செல்லோட ஸ்கிரிப்ட் வந்துடும். இங்கே சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நம்ம என்ன நம்பர் என்ட்ரு பண்ணுறோமோ அது பவரில் வந்துடும். ஸோ 2 போட்டால் பவரில் வந்துடுச்சு. இப்போ நான் 5 அப்படின்னு போட்டேன்னா பவர்லேயே வந்துடும். ஸோ அடுத்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே திரும்ப போய்க்கிறேன். திரும்ப போய் +5 மல்டிபிள் 5 +9 -8 -8 டிவைட் பை 2 அண்ட் அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது 9 டிவைடட் பை 3 வந்து 3. ஸோ +3 போட்டேன். அடுத்து வேறு எந்த ப்ராக்கெட் கிடையாது, ஹோல் ப்ராக்கெட் தான். நான் ஹோல் ப்ராக்கெட் விட்டுறேன். அடுத்து சால்வ் பண்ணக்கூடிய ஆர்டர். ஸோ 3 + 4 அப்படியே போடணும். 3 + 4 2 power 2 4 +4 அண்ட் +5 +5 into 5 +9 அண்ட் 8 divided by 2 4. ஸோ -4 +3. அடுத்து நம்ம சால்வ் பண்ணக்கூடியது ஆர்டர் டிவிஷன் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ மல்டிபிளிகேஷன் இங்கே இருக்குது. ஸோ 3 + 4 +4 +5 into 5 25 25 +9 -4 +3. இப்போ நம்ம சால்வ் பண்ணக்கூடிய அடிஷன் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும். 3 + 4 7 4 7 + 4 11 11 + 25 வந்து 36 36 + 9 45 45 அந்த சைடு வந்துட்டு ப்ளஸ் இருக்குது. ஸோ -4 +3 -1. ஸோ -1 அண்ட் ஆன்சர் 44. இது நீங்கள் கால்குலேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுதான் ஆன்சர் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு. போர்ட் மாஸ் அப்படின்ற ரூல் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி எல்லா சயின்ஸும் இருக்கிற சம்ம சால்வ் பண்ணணும். இதுக்கு நம்ம 2 டாபிக் பார்த்தோம். ஒன்று ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன், இன்னொன்று போர்ட் மாஸ். இந்த 2 டாப்பிக்கையும் இப்போயும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து ஃபுல்லாக ஃபார்முலா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்தடுத்த டாபிக்ஸ் புரியும். இப்போது எக்ஸசைஸ்க்கான டைமிங். எக்ஸசைஸ்க்கான எக்ஸலை தனியாக நான் டெலிகிராம் சேனலில் போட்டுருவேன். போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரி, ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி. சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும். ஸோ மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கடைசியாக